சாம்பார்ன்றது வாரத்துல 5 நாள் இருக்கும். ஒரு சில வீட்ல 7 நாளும் சாம்பார் தான். இப்ப எங்க வீட்ல டெய்லி சாம்பார் தான். சாம்பார் இல்லன்னா எங்க ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட மாட்டார். ஆக தினம்தோறும் நம்ம துவரம் பருப்பு அப்படின்றது யூஸ் பண்றோம். ஆக துவரம் பருப்பு சாப்பிடுறது நல்லதா? எல்லா பருப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் அப்படின்றது நெறைய இருக்கதாங்க செய்யுது. துவரம் பருப்புல புரோட்டீன், அயர்ன் அந்த மாரி மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப தினம்தோறும் துவரம் பருப்பு அப்படின்றது தாராளமா சாப்பிடலாம். அதுல தப்பே கிடையாது. டெய்லி சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பார் வைக்கல, ரசம் வைக்கிறோம்னாலும் பருப்பு ரசம். பருப்பு தண்ணி இருத்து ரசம். நம்ம கூட்டு, பொரியல் இந்த மாரி பொரியல்ல வந்து பருப்பு போடுறது. அவரக்காய் பொரியல்னா, அவரக்காய் பொரியல்ல பருப்பு போடுறது, தேங்காய் போடுறது சிலர் இருப்பாங்க. நெறைய பேர் பருப்பு போட்டு சமைப்பாங்க. ஆக அவரக்காய் பொரியல்ல பருப்பு போடுறது, பீன்ஸ் பொரியல்ல பருப்பு போடுறது, இந்த மாரி ரசம் வைக்கிற அன்னைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொரியல்ல பருப்பு போட்டு செய்யறது அப்படின்றது நல்லது. சரிங்களா? ஆக டெய்லி துவரம் பருப்பு அப்படின்றத எடுத்துக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு வகைகள் எடுக்கும்போது புரதத்தினோட ஒரு விஷயமா இருக்கும் அது. அதாவது நம்ம பருப்புல இருந்து தான் நம்ம மேக்ஸிமம் புரோட்டீனே எடுக்கிறோம். இப்ப சைவமார்கள். இப்ப அசைவமார்கள்னா பிரச்சனை இல்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் எடுக்குறாங்க, சிக்கன் எடுக்குறாங்க, மட்டன் எடுக்குறாங்க, ஃபிஷ் எடுக்குறாங்க, முட்டை எடுக்குறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சால்மன் எடுக்குறாங்க, டியூனா எடுக்குறாங்க, ஃபிஷ்லயும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்ப சைவமார்கள் மேக்ஸிமம் பருப்புல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, புரதத்த எடுக்கணும். ஆக துவரம் பருப்பு டெய்லி நம்ம ஏதோ ஒரு விதத்துல எடுத்துக்கிறது நல்லது.